ஒவ்வொரு நாளும் நடிகர் MS பாஸ்கர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் மறைந்திருக்கிறார். உங்களோட இரங்கலை நீங்களை பதிவு செய்யலாம். நடிகர் தேமுதிக தலைவர் இது ஊரு நாடும் அறிந்த ஒரு விஷயம். ஆனால் என்னை பொறுத்தவரை அவர் நடிகர் தேமுதிக தலைவர் என்பதற்கு மேல் என்னுடைய அண்ணன், எனக்கு உணவளித்து என்னை உறங்க வைத்து அழகு பார்த்த என்னுடைய தாய் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனிதர், அவ்வளவு ஒரு தங்கமான குணம். அந்த மாதிரியான ஒரு குணம் அமைவது ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். அந்த மாதிரி ஒரு பரோபகாரம், எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர். அந்த அவரோட எவ்வளவோ பழகிருக்கேன், எவ்வளவோ நாட்கள் அவரோட ஷூட்டிங்ல இருந்திருக்கேன், அவர் கூட உட்கார்ந்து சாப்பிட்டிருக்கேன். இன்னைக்கு காலையில நியூஸ் கேள்விப்பட்ட உடனே இதையுமே சுக்குநூறா வெடித்து போன மாதிரி ஆயிப்போம். அவருக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப நாட்களாக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படும் போது ஒரு தடவையும் வேண்டிக்கிட்டு எத்தனையோ முறை அவர் வீட்டு வாசலுக்கு நான் போயிருக்கேன். அவரை பார்க்கறதுக்கு என்னால முடியல. இன்னமும் காலம் அவரை அழைத்து சென்று விட்டது. இருந்தாலும் அவருடைய நினைவுகள், அவரோடு பழகியது, இதெல்லாம் என்றைக்குமே நம்ம விட்டு நீங்காது அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. போயிட்டு வாங்கினேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியல. அன்னைக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் அவரை இழந்து வாடும் இந்த தமிழகத்துக்கும் நான் இரங்கல் தெரிவிக்கிறேன். அந்த தொண்டர்களில் ஒருவனாக நானும் என்னுடைய வருத்தத்தை இங்கு மனமாற பதிவு செய்கிறேன்.